ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள ஹோட்டல் ரோலெக்ஸுக்கு வேறு வந்திருக்கேன். இது வந்து ஹாஸ்பிட்டல் ரோட்டில் இருக்குது, விரைக்கில் இடப்பக்க சைடில் இருக்குது. இன்றைக்கு இங்கே வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட போகிறோம். சிக்கன் பிரியாணி வந்து 600 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் பிரியாணியை வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். சரி, உள்ளுக்குள்ள போவோம் வாங்க. இங்கே சகல விதமான உணவுகளையும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். மதிய உணவுகள், பான், மனுசுகள் உட்பட. சிக்கன் டெவல், இறால் டெவல், சிக்கன் லெக் பீஸ், பொரிச்ச லெக் பீஸ் இருக்கு. இது வந்து மீன் பொரியல், மீன் டெவல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மீன் டெவல். கீழே வந்து மரக்கறி சாப்பாடுகள் இருக்கு. சரியா, இங்கே வந்து சிக்கன் சாப்பாடுகள், மரக்கறி சாப்பாடுகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஹோட்டல் ரோலெக்ஸில். அதோட கேக்குகளையும் வந்து ஆர்டர் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி வசதிகள் இருக்கு. இதுலையும் சாப்பிடக்கூடியதாக இருக்கு. பாத்தீங்களா, நான் ரோலெக்ஸ் உள்ளுக்கு இருந்து சாப்பிடக்கூடிய வசதிகள். சிக்கன் பிரியாணி 2 கிலோ போட்டு கொண்டிருக்கேன். ரெண்டு பீஸும் வைக்கிறீங்களா? பொரிச்சதும் அவிச்சதும் ரெண்டும். ஸ்பெஷல் பிரியாணி. இது வந்து ஸ்பெஷல் பிரியாணி. ஸ்பெஷல் பிரியாணி 700 ரூபா. எவ்வளோண்ணா? 1100. ஸ்பெஷல் பிரியாணி 1100 ரூபாவா? 1000 ரூபா. ஸ்பெஷல் பிரியாணி 1000 ரூபாய்க்கு, நார்மல் பிரியாணி 600 ரூபா. எங்களுக்கு சிக்கன் பிரியாணி போட்டு கொண்டிருக்கிறேன். சாப்பிடுங்கய்யா. சரி, இப்போ சாப்பிட போகிறோம். சிக்கன் பிரியாணி பீஸோட, சிக்கன் பீஸ். இது ஒரு எக் ஒன்று தான் வைக்கணும். கடலைக்கறியும் ஒனியனும். இவ்வளவு வந்து அன்லிமிட்டெட் சாப்பாடு. சிக்கன் பிரியாணி சாப்பாடு வந்து 600 ரூபா. உண்மைக்கு நல்ல டேஸ்டாக இருக்குது. நல்ல ருசி, உப்புகள் இது எல்லாம் அளவானது. சிக்கன் பீஸ் ஒரு பெரிய பீஸ் வச்சிருக்கீங்க, பாத்தீங்களா? அவிச்சு பொறிச்சிக்கணும். அதான் சொட்டா இருக்குது. இப்படி ஒரு கடை ஒன்று இருக்கிறதுன்றது நேற்று தான் தெரிஞ்ச வந்துச்சு. அதான் நாங்கள் அங்கேருந்து போய்கிட்டு வந்திருக்கோம், ஊர்ல இருந்து. நீங்களும் கட்டாயம் வந்து இங்கே சாப்பிடுங்க. இல்லை, டேஸ்டான சாப்பாடு 600 ரூபாய்க்கு எந்த யாழ்ப்பாணத்தில் எங்கேயும் கிடைக்காது.
சாப்பாடு போட்டு சாப்பிடலாம் பண்ணியாச்சு மக்களே பாருங்க. மூன்று ரவுண்ட் போயிட்டு மொத்தமா. இப்போ 3வது ரவுண்ட்ல கடைசி அந்த கடலைக்கறி இதெல்லாம் மிச்சமா இருக்குது. எவ்வளவும் போட்டு சாப்பிடலாம். திருப்தியா சாப்பிட்டாச்சு.